இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் ராஜயோகம்தான். பணம் கொட்டுன்னு கொட்ட போகுது. நினைத்து பார்க்க முடியாத அதிசயம். மனிதனின் வாழ்க்கையை தீர்மானிப்பது அவர்களது கிரகங்களின் நிலைதான் என்று ஜோதிடம் கணித்து சொல்கின்றது. அந்த ஜோதிடத்தின்படி வருகின்ற 2026ஆம் ஆண்டு குறிப்பிட்ட 4 ராசிக்காரர்களுக்கு புதிய வீடு, வாகனம், ஏராளமான நகைகள், சொத்துகள் வாங்குவதற்கான யோகத்தை அள்ளி வழங்க இருக்கின்றது. அந்த வகையில் 2026ஆம் ஆண்டு பல கிரகங்கள் தங்களது நிலையை மாற்ற இருக்கின்றன. இந்த கிரக பெயர்ச்சிகள் சில ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களை அள்ளி வழங்க உள்ளது. குறிப்பாக சொந்த வீடு, புதிய வாகனம் வாங்க வேண்டும் என்கின்ற ஆசை சிலருக்கு நிறைவேற பிரகாசமான வாய்ப்புகள் உள்ளது. அந்த அதிர்ஷ்ட ராசிகள் குறித்து இப்போது தெரிந்து கொள்ளலாம். வரும் 2026ஆம் ஆண்டு மேஷம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். குறிப்பாக சொந்த வீடு, மனை, நிலம் வாங்கும் கனவு நிறைவேறும். அவர்களது கனவு இல்லத்தை வாங்குவதற்காக தேவையான அளவு வருமானமும் கிடைக்கும். பல ஆதாரங்களில் இருந்து வரும் பண வரவால் பழைய கடன்களை எல்லாம் அடைப்பார்கள். கணிசமான லாபம் அதிகரிக்கும். சட்ட வழக்குகளில் வெற்றி பெறுவார்கள். இந்த காலகட்டம் மேஷராசியினருக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். கிரகங்களின் வலுவான நிலை காரணமாக அவர்கள் விரும்பிய அனைத்தும் இந்த 2026ஆம் ஆண்டில் நிறைவேறும். வரும் 2026இல் நடக்கும் கிரக பெயர்ச்சிகள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகுந்த நன்மைகளை தரும். இந்த ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு வீடு வாங்கும் யோகத்தை தர இருக்கின்றது. செவ்வாய் மற்றும் குரு பகவானின் நிலை காரணமாக ஆடம்பரமான வீட்டை வாங்குவார்கள். நிலம் மற்றும் சொத்து தொடர்பான விஷயங்களில் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. பூர்வீக சொத்துக்களும் அவர்கள் கைக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இருப்பினும் சொத்துக்களை வாங்குவதற்கு முன்னர் அதில் ஏதும் வில்லங்கங்கள் அல்லது சர்ச்சைகள் இருக்கின்றதா என்பதை ஆழமாக ஆராய்ந்து பார்த்து அதன் பின்னரே வாங்க வேண்டும். தவறான சொத்துக்களை வாங்கினால் பிற்காலத்தில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். அடுத்து துலாம் ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு புதிய வீடு வாங்கும் யோகத்தை அளிக்க இருக்கின்றது. கிரகங்களின் சாதகமான நிலை காரணமாக வீடு, நிலம், புதிய வாகனம் ஆகியவற்றை துலாம் ராசியினர் வாங்குவார்கள். சனி பகவான் 6வது வீட்டில் சஞ்சரிப்பதன் காரணமாக நீதிமன்ற வழக்குகள் அவர்களுக்கு சாதகமாக மாறும். வீடு அல்லது நிலம் வாங்குவதில் இருந்த தடைகள் நீங்கும். புதிய வீடுகள் கட்டி பாதியிலேயே தடைபட்டு நின்றவர்கள் மீண்டும் வீட்டை கட்டி முடிப்பார்கள். இந்த ஆண்டு துலாம் ராசியினர் செய்யும் முதலீடுகள் அல்லது சொத்துக்கள் பெரிய லாபத்தை தரும். 2026ஆம் ஆண்டில் துலாம் ராசியினரின் நீண்ட கால கனவுகள் அனைத்தும் நனவாகும் ஒரு ஆண்டாக இருக்கும். அதேபோல் 2026ஆம் ஆண்டு பல சுப யோகங்கள் உருவாக இருப்பதால் மகர ராசிக்காரர்கள் அதிக நன்மைகளை அனுபவிப்பார்கள். புதிய சொத்துக்கள் வாங்கவும் வீடு கட்டும் வாய்ப்புகளும் கிடைக்கும். நிலம் மற்றும் சொத்துக்கள் தொடர்பாக இருந்த பிரச்சனைகள் நீங்கும். சுகஸ்தானமான 4வது வீட்டில் எதிர்மறை கிரகங்கள் இந்த ஆண்டு சஞ்சரிக்க போவதில்லை. எனவே நிலம் மற்றும் சொத்து தொடர்பான விஷயங்களில் அதிக லாபத்தை பெறுவார்கள். மகர ராசிக்காரர்கள் கடந்த காலத்தில் ஏதேனும் சொத்துக்கள் வாங்கும் முயற்சிகள் செய்து அது கைகூடாமல் இருந்தால் அந்த பிரச்சனைகள் தற்பொழுது முடிவுக்கு வரும். சொத்து வாங்குவதில் மீண்டும் மீண்டும் பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த ஆண்டு வெற்றி பெறுவார்கள். மொத்தத்தில் வருகிற 2026ஆம் ஆண்டு மேஷம், சிம்மம், துலாம் மற்றும் மகர ராசிக்காரர்களுக்கு புதிய வீடு, புதிய கார், மனைகள், நகைகள், சொத்துக்கள் அள்ளி குவிக்கும் ஒரு வெற்றிகரமான வளமான ஆண்டாக அமையும் என்று ஜோதிடர்கள் உறுதியாக கூறுகின்றனர்.